அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமை மாணவ செல்வங்களே, இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு நமது பற்களில் உள்ள மஞ்சள் கரையை போக்குவது எப்படி என்பதை பற்றி உங்களிடம் இன்று ஒரு சிறிய விளக்கத்தின் மூலம் உங்களுக்கு சொல்லித்தரலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். ரொம்ப எளிதான ஒரு பயிற்சி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் இங்கே வச்சுருக்கேன், ஒரு பவுல் இங்கே இருக்குது, அரிசி மாவு இங்கே வச்சுருக்கேன், இதில் உப்பு வச்சுருக்கேன். இது நம்ம மஞ்சள், அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள், கிருமி நாசினி எல்லாமே இங்கே இருக்குது. நம்மளுடைய இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு ஸ்பூன் எலுமிச்சப்பழச்சாறு, 1/4 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு அதை நம்ம பேஸ்ட் ஆக்கணும். பேஸ்ட் ஆக்கின உடனே நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம ப்ரெஸ்ஸை வச்சு, அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய அந்த ப்ரெஸ்ஸை வச்சு 5 நிமிஷம் நம்ம அதை விளக்கணும்னா நம்ம பற்களில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரைகள்லாம் போய் நம்ம பற்கள் வெண்மையாக இருக்கும். இப்போ நிறையா பேரை பார்த்துருப்பீங்க, புகைப்பிடிப்பவர்கள், மதுபானம் அருந்துறவங்க, அடிக்கடி ஒரு நாளைக்கு 10-15 டீ காப்பி குடிக்கிறவங்க, அதுக்கப்புறம் புகையிலை சம்மந்தப்பட்ட பொருட்கள் சாப்பிட்றவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க பல் கரையாய் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். பார்த்தா பெரிய இடத்துல இருப்பாங்க, ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா சிரிக்கும் போது பார்த்தா அப்படியே கரையாக அசிங்கமாக இருக்கும். ஏதோ பல் விளக்கம் வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினைக்க தோணும். ஒரு அருவருப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பேசும்போது வாய் துர்நாற்றம் வரும். இது நம்ம என்னதான் ஒரு அன்பாக எல்லாத்தையும் பழகினா கூட பக்கத்தில் அந்த வாய் துர்நாற்றம் வரும்போது நமக்கே ஒரு அருவருப்பாக இருக்கும். அது அவங்கள்ட்ட எப்படி சொல்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம சொன்னால் சங்கடப்பட்டுருவாங்களோ, அவங்க நட்பு நமக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு மனசில் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் இருக்கும். இந்த மாதிரி பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. இப்போ நான் எப்படின்றத நான் செஞ்சு காட்டுறேன், பாருங்கள். இந்த சீடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சீடெல்லாம் எடுத்துடணும். இப்போ நான் 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு, இது நான் அரைப்பழம் தான் இப்போ அறுத்துருக்கேன். அரைப்பழம் கூட நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. 1 ஸ்பூன் நான் அந்த இதை போட்டேன். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மாவு இதில் 1/4 டீஸ்பூன், இவ்வளோ இருந்தால் போதும். இதை நான் இப்போ அந்த எலுமிச்சை சாறில் போட போகிறேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிட்டிகை அப்படின்னா கொஞ்சோன்னு எடுத்து இவ்வளோதான், அது மஞ்சள், அதில் நம்ம போட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம பேஸ்ட் ஆக்குறோம். இப்படி பேஸ்ட் ஆகிடும். அது மஞ்சள் கலர் ஆகிடுச்சா அவங்களுக்கு? அந்த மாதிரி இதை பேஸ்ட் ஆகிக்கணும். இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ப்ரெஷ்ஷில் ஒரு 5 நிமிஷம் எடுத்து பல்லை நல்லா நம்ம விளக்கணும்னா அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நீங்கள் இவ்வளோ நாள் நம்ம பல் விளக்குனதுக்கும் இப்போ நம்ம இந்த முறையில் பல் விளக்குறதுக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இது ஒரு இயற்கையிலே நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் நம்ம சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிருமி நாசினி. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேருக்கு அதாவது தலைவலி, பல்வலி, காய்ச்சல் வந்தால் தான் தெரியும்னு ஒரு பெரியவங்களாம் சொல்லுவாங்க பாருங்கள். இந்த பல்லு வலி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பயங்கரமான வலி, தாங்கவே முடியாது. அது வந்தவங்களுக்கு தான் அதோடைய வலி தெரியும்.
சில பேர் இப்போ நைட்டில் பல் வலிக்குது, என்ன செய்ய முடியும்? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த பல் வலிக்கிற இடத்துல அந்த பூச்சி பல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் இந்த மஞ்சள் பொடி எடுத்து அந்த பல்லுக்கடியில் வச்சிடணும். வச்சுட்டு பேசாமல் பல்லை கடிச்சு நம்ம தூங்கிடணும். காலைல எந்திரிச்சு வாயை கொப்பளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வலி குறைஞ்சிரும். ஒன்று. அடுத்து ரெண்டாவது வந்து, இப்போ வேப்பிலை இருக்குது. வேப்பிலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து. அந்த வேப்பிலை இலைகளை நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை நம்ம என்ன செய்யலாம், நைட்டு தூங்க போகும்போது அதை வாயை கொப்பளித்து தூங்கினோம்னா பல்லு வலி வராது. ஏன்னா பல்லு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம பகுதி. பல்லு வந்து நமக்கு எவ்வளோ பெரிய உணவுகளை சாப்பிடுவதற்கு அது நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பல்லில் வந்து கூசும் அந்த மாதிரி பிரச்சனைகள். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இரத்த கசிவு நமக்கு தெரியாது. நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுவோம், ஆனால் அவங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே பல்லு ஈரிலிருந்து ரத்தம் வடிகிறது நமக்கு தெரியும். அது நமக்கு சங்கடமாக இருக்கும். அவங்களுக்கு பார்க்குறதுக்கு சொல்கிறதுக்கு என்னடா சொல்லுவோமா வேணாமான்னு யோசிப்பாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எனாமல் வீக்காக இருக்கிறது தான் காரணம். அதுக்கு நம்ம இந்த எல்லாத்தையும் கலந்து அரிசி மாவு, உப்பு, எலுமிச்சம்பழம், மஞ்சள் எல்லாத்தையும் கலந்து இந்த பேஸ்ட்டை தயார் பண்ணி நம்ம டெய்லி கூட செய்ய தேவையில்லை. ஒரு நாள் விட்டு கூட ஒரு நாள் செய்யலாம். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு நாள் நாளைக்கு இப்போ இதை பார்த்துட்டு நாளைக்கு காலையில் போய் செஞ்சுட்டு நான் மஞ்சக்கறியாக போகலன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 10-15 தடவை செய்யணும். இதை ரெகுலராக செய்யணும். இப்போ இரும்பில் துரு பிடிச்சிருது, அதை உடனே எடுத்து பலபலன்னு ஆக்க முடியுதா? அது மாதிரி தான் நம்ம ரொம்ப நாளாக அதை பல்லை வந்து சரியாக பயன்படுத்தாமல் அதை வந்து கரை பிடிக்க வச்சு அதுக்கு நம்ம தான் காரணம். அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை போகலாம். இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த காலத்தில் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம். மற்ற நாளில் கூட இதை இப்படி செஞ்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியமாக நீங்கள் நினைக்கலாம். இந்த நாட்களில் இதை செஞ்சு பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், ஒரு டீஸ்பூன் எலுமிச்சப்பழச்சாறு, 1/4 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், இதை 3ஐயும் நல்லா அப்படியே பேஸ்ட் பண்ணி அதை ப்ரெஷ்ஷை வச்சு 5 நிமிஷம் நீங்கள் விளக்குனீங்கன்னா உங்கள் பல் மிகவும் வெண்மையாக இருக்கும். மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, அதிசயமாக அவங்கள பார்ப்பாங்க. என்ன இவ்வளோ பல் இவ்வளோ அழகாக இருக்கே, வெள்ளை வெள்ளைன்னு இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ரொம்பையும் சுண்ணாம்பு அடித்த மாதிரி வெள்ளையாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே வந்து பல் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ரொம்பையும் வெள்ளையும் இல்லாமல் ரொம்பையும் மஞ்சளாக இல்லாமல் அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஒரு நல்ல அருமையான பல்லுக்கான ஒரு அறிகுறி. ஆகவே இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடிக்கடி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு உபயோகமான இந்த விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.